பார்க்க போகிறோன்னா, ஒரு லீஃப் ஷேப்பை வந்து எப்படி நம்ம அந்த நுனியில் வந்து கூர்மையாக கொண்டு வரதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு தன்னாலே வந்துடும். அப்படிப்பட்டவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. சிலவங்களுக்கு வந்து கொஞ்சம் தட்டையாக வர மாதிரி இருக்கும், அவங்களுக்காக தான். இப்போ நம்ம ஒரு லீஃப் ஷேப்பில் சென்டர்லேருந்து பாதியிலேருந்து நம்ம ஃபில் பண்ணி கொண்டு வரோம். அவுட்லைன் போடுறோம். எப்பவும் போல் நம்ம தொடர்ந்து ஒரு லைனில் எப்படி பண்ணோமோ அதே தான் பண்ணுறோம். ரெண்டு பீடாக கொடுத்து அவுட்லைன் பண்ணுறோம். அந்த முக்கு வந்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு மட்டும்தான் இதில் பார்க்கணும். ரெண்டு பீடு தான் ஒன்றா போட்டால் அதை விட நல்லாயிருக்கும். ஆனால் அப்படி போடுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் ரெண்டுக்கு மேலே எப்போவுமே போடாதீங்க. இப்போது கரெக்டாக நம்ம அந்த முக்கில் குத்தி எடுத்துருக்கோம். இனிமேல் இதை எப்படி கூர்மையாக்குதுன்னா, ஒரே ஒரு நம்ம வரைஞ்சதுக்கு மேலே ஒரே ஒரு பீடை வந்து எக்ஸ்ட்ரா போடணும். அந்த எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அதை ஒட்டி ஒரு குட்டி லாக் பண்ணி அந்த லூப்பை அப்படியே பேக்கில் எடுத்து அந்த எக்ஸ்ட்ரா போட்டு அந்த ஒரு பீடு, இந்த பீடுக்கு அடுத்த இடத்துல குத்தணும். குத்தி அதுக்குள்ளேருந்து ஒரு லூப் எடுத்து திரும்ப நம்ம அதே மாதிரி அவுட்லைன் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா தெரியும். அந்த இலையோட நுனி வந்து ரொம்ப ஷார்ப்பாக தெரியும். அதுக்காக தான் அப்படி பண்ணுறது. நம்ம முடித்த அதே இடத்துல அப்படியே திரும்ப பண்ணோன்னா கொஞ்சம் அந்த இடம் மொட்டையாக தெரியும். இந்த மாதிரி தெரிஞ்சிடும். இது முடிஞ்ச உடனே இது தெரிஞ்சிடும். இந்த ஒரே எக்ஸ்ட்ரா பீடு போடுறதுனால இந்த இடம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக தெரியும். அவ்வளோதான். இது ஒரு டிப்ஸ் வீடியோ தான். ஃபுல்லாக அவுட்லைன் போட்டு முடிச்சிடுறேன். இப்போ இந்த ஷேப் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடம்தான் நம்ம அந்த ஒரு பீடு எக்ஸ்ட்ரா வச்சதுனால ரொம்ப ஷார்ப்பாக தெரியும்.